விடுவார்கள். They will not allow the church to function. சபை போதகனை செயல்பட விடாமல் ஆக்குவாங்க. They will not allow a pastor to function. சபையினுடைய பரிசுத்தத்தை குலைத்து போடுவார்கள். They will corrupt the holiness of the church. சபையின் மேலே அவமானத்தையும் நிந்தனையும் வேதனையும் கொண்டு வருவார்கள். They will bring humiliation and shame to the church. இவைகளை கொண்டு வர ஆரம்பிக்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் உள்ளே வர முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். They know that when they do all these, those people who are saved could not come to the church. தேவன் அந்த எழுப்புதலை அந்த வருஷத்திலே கொண்டு வர முடியாது என்று அவருடைய கணக்கு. Their plan is not to bring a revival into the church. ஆகவே தான் பொல்லாத ஊழியக்காரர்களை சபைக்குள்ளே சாத்தான் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். That is why Satan has planted false ministers in the midst of the church. அவர்களுக்கு சாத்தானிடத்திலிருந்து கட்டளை வருகிற வரைக்கும் அவர்கள் நல்லவர்களைப் போலதான் இருப்பார்கள். Until they receive a command from Satan, they will appear like good people. இந்த வருஷத்தில் அநேக சபைகள் உபத்திரவங்களை சந்திக்க போகிறது. This year many churches are going to experience tribulation. அநேக சபைகளின் மேலே வழக்குகளும் வாதுகளும் வரப்போகிறது. Many dangers are going to come upon the churches. சில சபை போதகர்கள் சிறைச்சாலையை கூட சந்திக்க போகிறார்கள். Some pastors are even going to be imprisoned. ஏனென்றால் கர்த்தர் இந்த வருஷத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிறார். Because God has purpose to bring a great revival in this year. அநேக ஜனங்களை எழுப்ப வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிறார். God desires to raise up many people. ஆனால் கர்த்தர் நடக்க போகிற தீமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள போகிறார். But God is going to use to his advantage the evil the devil will do. சபைகள் புடைக்கப்படும் பொழுது, when the churches are destroyed, பொல்லாத மனிதர்கள் எழுப்புதலுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் சபைகளை விட்டு வெளியே பறந்து போய் விடுவார்கள். the evil people that raise against the church will be cast away. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மாத்திரம் கூடாரத்திலே தங்கி இருக்க பண்ணுவார். God will make his own people to stay inside the church. அப்பொழுது கர்த்தர் அவருடைய அஸ்திபாரத்தை புரட்டி புதிய அஸ்திபாரத்தை போடுவார். God will turn around the foundation and do a new அவர் foundation. வலப்புறமும் இடப்புறமும் கிழக்கில் மேற்கில் திரளான ஜனங்களை உங்களுடைய கூடாரத்தின் எல்லைகளில் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். And he will bring people from the east and the west to your church. ஆகவே இந்த வருஷத்திலே உங்களுடைய சபைகளை நீங்கள் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். So therefore in this year be careful in your churches. சபைகளில் இருக்கிற பொல்லாத மனிதர்களை குறித்து கண் வைத்துக் கொள்ளுங்கள். Keep an eye on the evil people in your churches. உங்கள் சபைகளிலே பிளவுகளையும் பிரிவினைகளையும் நிர்விசாரத்தையும் கொண்டு வருகிற ஜனங்களை நீங்கள் பார்த்தால் அவர்களை குறித்து கவனமாயிருங்கள். Be careful of those people who are in your church who are bringing divisions and confusion. ஒருவேளை அவர்களை இப்பவே துரத்தி விட முடிந்தால் கூட துரத்தி விடுங்கள். Even if you can chase them out right now itself, do it. நம்ம சபையில ஆத்துமாக்கள் ஆடுகளுடைய எண்ணிக்கை பெரிய இருக்குன்னு மாத்த நினைக்காத. Don't think of having large number of churches members in your church. ஆடுகளின் மந்தைகளுக்குள்ளே ஓநாய்களும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Be careful. We know that even there are wolves among sheep. உங்கள் சபையிலே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷ சரித்திரத்தை கொஞ்சம் லேசா பின்னால திரும்பி பாருங்க. If you look at the past 3 years of your church உங்கள் history, சபைகளிலே பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் பிரச்சனைக்கு காரணமாயிருந்த மனிதர்கள் யார் என்று பாருங்க. who are the people responsible every time a problem came in your church? ஒருவர் மேல் ஒருவர் தீமையான காரியங்களை கொண்டு வந்து உங்களிடத்திலே வழக்குகளை வாதைகளை உருவாக்கினவர்கள் யார் என்று பாருங்கள். Try to see who are the people who are always creating problems. அடிக்கடியாக உங்களுடைய சபையினுடைய நிலைமைகளை மற்றவரிடத்திலே போய் விமர்சிக்கிறவர்கள் யார் என்பதை கண்காணித்து பாருங்கள். See who are the people who are carrying tales about your church to outsiders. அவர்கள் எல்லாம் உங்களோட நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். These are the people who appear like good people to you. சாத்தானிடத்திலிருந்து அவர்களுக்கு கட்டளை வருகிற வரைக்கும் அவங்க அப்படித்தான் இருப்பார்கள். Till they receive a command from Satan, they will appear like good people. தேவன் சபையை ஆசீர்வதிக்க விரும்பும் பொழுது, when the Lord desires to bless the church, சாத்தான் தன்னுடைய ஏஜென்ட்களுக்கு தன்னுடைய கட்டளையை கொடுப்பான். at that time Satan will give command to his agents. அவர்கள் உங்களுடைய சபை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்வார்கள். They will prevent your church from receiving the blessings. ஆகவே சபைகளிலே நிர்விசாரமான ஊழியக்காரர்களை காணும் பொழுது அவர்களை அனுப்பிவிடுங்கள். So when you see careless people in your midst, cast them away. சபைகளை சுத்திகரியுங்கள். Sanctify your church. இவர்கள் எல்லாம் நமக்கு தேவை என்று நினைக்காதிருங்கள். Don't think that these people are necessary for ஒருவேளை us. சில தேவையற்ற கிளைகள் இருக்குமானால் அவைகள் தரித்து போட சம்மதியுங்கள். You must be willing to cut and throw away the useless branches. இந்த எழுப்புதல் வருவதற்கு முன்பாக பிளவுகளும் பிரிவினைகளும் சபைகளிலே உண்டாகும். Before revival comes, there will be confusions and division in the church. ஆகவே உங்களுடைய சபைகளுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபியுங்கள். Therefore give account before God to your church இந்த and வருஷத்திலே pray. கவனமில்லாத அநேக சபை தலைவர்கள் அவர்கள் துன்புறுத்தப்பட போகிறதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார். The Holy Spirit has shown to us that many church leaders who are very careless and not careful will be persecuted. மிக குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற சபைகளுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபியுங்கள். Very especially you must pray for the churches in India. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த எழுப்புதல் வருவதற்கு ஆயத்தப்படும் பொழுதெல்லாம் நம்முடைய தேசத்துல குழப்பங்களை சபைகள் சந்திக்கின்றன. Every time God's promised revival comes to our church, to our nation, the churches experience confusion. அவைகளை சுத்திகரிக்கும்படியாக ஜெபியுங்கள். You must pray that they will be sanctified. உங்கள் சபைக்கு நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் ஒரு சுத்திகரிப்பு உங்கள் சபைகளுக்குள்ளே அனுப்புவார். When you keep on start praying for sanctification for your church, God will send sanctification. நீங்கள் உங்கள்